பார்த்தாடி என்ன உடம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு ஐம்பொன்னா செஞ்ச உடம்பு. ஆன்லைன் வேக்கிற சேனல்லே வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு எடிட்டிங் ஆப் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஷ்மிகா ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 16:9 கொடுக்குறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இனிமேல் வந்து இந்த சேனலில் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வரும். நீங்கள் நம்ம சேனலை சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்களே ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணலாம், நீங்களே ஒரு எடிட்டராக மாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சர்ச் பண்ணிங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கான டெம்ப்ளேட்டையும் நான் அதுக்கான பார்டர் இமேஜும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக போய்ட்டு அதை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி செம்மையாக நீங்கள் வீடியோ போகலாம். இந்த சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மீடியா ஃபைல் கொடுத்துருங்க. மீடியா ஃபைல் கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிறேன். நான் வந்து என் ஃபைல் இருக்குன்னா நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் உள்ளே போயிட்டு நீங்கள் எடுத்துங்க. இதை பாருங்கள், இது உள்ளே வந்துடுச்சு. நான் பேக் வந்துட்டேன். ஓகேவா, இந்த மாதிரி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதுதான் டெம்ப்ளேட்டு. நான் டெம்ப்ளேட் உங்களுக்கு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங்காக பண்ணிடலாம். செம்மையாக இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு ஒன்று டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வைக்கணும். அதாவது ஃபோட்டோ வச்சு இதை டிசைன் பண்ணணும். நீங்கள் மீடியா கொடுக்கூடாது, ரிட்டன் மறுபடியும் லேயர் கொடுங்க. லேயர் கொடுத்துட்டு இமேஜ் உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோவை ட்விட்டரில் வச்சுட்ருக்கேன். நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் இதில் வேணாலும் வச்சுட்ருப்பீங்க. நீங்கள் அதில் போயிட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிக் கொடுத்தோன்னே இதை கொஞ்சம் இழுத்து விட்டுங்க. இந்த வந்து அந்த டெம்ப்ளேட் 27 செகண்ட்ஸ், அதாவது ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னாலே 30 செகண்ட் தான் வரும்ல. இதை கொடுத்துட்டு இந்த பிக்கை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நடுவில் இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஃபுல் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு இதை மாற்றிக்குங்க. அவ்வளோதான். இதை மாற்றி முடித்த உடனே அதான் சூப்பராக வந்துடுச்சுங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூப்ளிகேட் ஒன்று போட்டுக்குங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா கெத்தாக இதுவாக இருக்கும். இந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். இங்கே 3 டாட் வருது பாருங்கள், டிலீட் பாக்ஸுக்கு கீழே அதை கொடுத்துட்டு டியூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. அதை கொடுத்துட்டு செம்மையாக எடிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இந்த ஃபோட்டோவை போயிட்டு ஸ்ப்ளிட்டு, அதாவது பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் மாற்றிங்க. எப்போ எந்த ஒரு எடிட்டிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா, ஸ்க்ரீன் மாற்றிங்க. அப்புறம் இந்தியும் போயிட்டு பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் மாற்றிட்டிங்களா. இது மாதிரி பண்ணி முடித்த உடனே இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். டெம்ப்ளேட்டோட கலரை உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் டெம்ப்ளேட்டோட கலரை கூட மாற்ற முடியும். உங்களுக்கு பிடிச்ச கலர், அதாவது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி மாற்றிக்கங்க. எனக்கு வந்து நான் இதை வச்சு எக்ஸாம்பிள் பேசிக்கில் இருக்கிற இதை வச்சுக்கிறேன். இதான் கொஞ்சம் பார்க்க மாசாக இருக்குது. பார்த்துட்டிங்களா. அப்படியே வீடியோ வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்லித்தரேன். டூப்ளிகேட் மாதிரிங்க பாருங்கள். அந்த பிக்கை போய்ட்டு டச் பண்ணிவிட்டு இது அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள போயிட்டு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே கெத்தாக வைங்க. இது எப்படி வைங்க, அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கே செம்மையாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி எப்படி இருக்கும் வீடியோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இனிமேல் எடிட்டிங் சேனலில் நம்மளுடைய சொந்தமாக நம்மளுடைய டெம்ப்ளேட், நம்மளுடைய எல்லா லேயர், உங்களுக்கு தேவையான எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். நீங்கள் ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி கைனிமாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் அப்புறம் இந்த வாட்டர்மார்க் வெர்ஷன் ரெண்டுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க. டெம்ப்ளேட் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணோம். இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நிறைய ஹீரோயினி பர்த்டே அது மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலைட் மோஷன் நிறைய சொல்லலாம்னு இருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா மட்டும் தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பண்ணணும். டூப்ளிகேட் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சிடணும். இப்போ நீங்கள் வைங்க. இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லணும். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் அது கொடுத்து பிளிங்கர் வச்சுருங்க. மாசாக இருக்கும் இன்னும். அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே வந்து செம்ம இதுவாக தெரியுது. இதையும் போயிட்டு பிளிங்கர் மாற்றிங்க. இந்த மாதிரி வராது. நீங்கள் அதை மாற்றிட்டிங்கன்னா இந்த ஷேடோ வராது. இது பார்த்தீங்களா, இதுதான். அது ஏன் அந்த மாதிரி ப்ளூவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இது பண்ண பாருங்கள், இதுவில் அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்க பாருங்கள். அந்த இடத்துல பார்த்து பண்ணணும். அந்த இடத்துல பார்த்து பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக முடியும். இந்த இடத்துல போயிட்டு நான் கொடுத்துங்க. உங்களுக்கு வேணும்னா கொடுத்துங்க, இல்லைன்னா நான் கொடுத்துங்க. ஓகேங்களா. இது ஈத்தி விட்டுக்குங்க. நீங்கள் ஃபுல்லாக ஈத்தி விட்டுக்கணும். எப்பவுமே ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக ஈத்தி விட்டுக்கணும். அதனால தான் உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. ஈத்தி விட்டுக்கணும். அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரியான எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ப்ளூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணும்போது பார்த்து சேஃப்டியாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாளோடு நம்ம பார்க்கலாம்.